சரி சக்கரத்தை வீட்டருக்கு உங்களை கண்ணால காணல எங்க போனீங்க? நான் நினைக்கிறேன் ரோம்ல இருந்த நானும் அப்ப நீங்க இத்தாலிக்கெல்லாம் போய் ரோம் வத்திக்கானுக்கெல்லாம் போனீங்களே? நினைக்கிறேன் டீச்சர். நான் அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ல 15வது மாடியில ரோம்ல இருந்த நானும். ரோமில இருந்தது சொல்றீங்க சக்கரத்தை. அதுக்கு விளக்கமா சொல்லுங்க. அது சரி சக்கரத்தை. அன்றைக்கு நான் வேன்ல போயிருக்க பார்த்தேன். அந்த சீப்போட்டில் ஏதோ பிரச்சனை பண்ணி கொண்டு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை நடந்தது? அது நினைக்கிறேன் நான் முந்தி கேட்க டபுள் டபுளா தாராவே இப்ப டபுள் டபுளா தரீனம் இல்ல. அதோட இங்கிலீஷ் பேப்பரும் கேட்கிறேன் நான். முந்தி தந்தவ இப்ப தரீனம் இல்ல நினைக்கிறேன். அது சரி சக்கரத்தை. சீப்போட்டில் கேட்டா டபுள் டபுள் தான் தரத்தான வேணும். ஏன் தரீனம் இல்ல? நான் டபுள் டபுளா கேட்டது தண்ணி தானே. கோபி கடையில் போய் தண்ணி கேட்டிருக்காரு. நீங்க புரோக்கின தண்ணி. அது சரி சக்கரத்தை. உங்களுக்கு தானே இங்கிலீஷே சொல்றதே தெரியாது. வேற இங்கிலீஷ் பேப்பர் பண்றீங்க. கிட்டவா இருக்கும். ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாதா? ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது. சத்தியமா சொல்லமான அந்த பேப்பர்ல வர படங்கள் பார்க்க போறேன் நானோ. அந்த பேப்பர்ல வர சினிமா நடிகர் படம் பார்க்கறதுக்கு சக்கரத்தாருக்கு வேணும் அப்படின்னு அவங்க கதைக்காங்க. நினைக்கிறேன் போன கிழமை 2 டயர்ல கார் ஓடினான்னு கேள்விப்பட்டதுங்களே. 2 டயர் 2 டயர் 2 டயர்ல மோட்டர் சைக்கிள் ஓடுறது கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு கார் ஓடி இருக்கீங்க. நானும் நல்ல சரசு ஷாப்பிங்க்கு போன நாங்கள் சரசு கடைக்குள்ள போட்டா நான் காருக்குள்ள நித்தியாயிட்டேன். நோ பார்க்கிங்ல நின்றதுன்னு டோமட்டி கொண்டாங்க. சக்கரத்தாரு உள்ளுக்கு வச்சுக்க சக்கரத்தை நீங்க ரெண்டு பொருளை கொடுத்து கொண்டு இருக்கவாங்க. அது சரி சக்கரத்தை. சொல்லுங்க. உங்க ஊர்ல 2 பேரும் சுட்டணிங்க கேள்விப்பட்டேன். ஊர்ல 2 பேரை சுட்டனா? என்னோட சுட்டணிங்க சக்கரத்தை. என்னோட விதானியா சொன்னாங்க சக்கரத்தை தோட்டத்திலே எதுவும் கால்நடை வந்தால் சுடுங்கோண்டு. அதுதான் 2 பேரை சுடலாம். சக்கரத்தை கால்நடை இருந்தா ஆடு மாடு மாநடையர் வந்தா சொல்லி சொன்னாங்க. நீங்க நாட்களை சுட்டணிங்க சக்கரத்தை. இவையும் கால்நடையா தானே வந்தவ அதுதான் சுடலாம். வேற நான் ட்ரோபி கொடுத்துருக்காரு விதானிய. அது சரி சக்கரத்தை. நாளைக்கு ஓடி போச்சு. வேணுங்க. உங்களுக்கு நான் முன்னவரை எப்படி மருந்து நடத்தினாங்க. அது என்ன மாதிரி வளர்ந்து பேசி அவந்தல் பண்ணிக்கிறேன். ஐயோ அது இன்னும் முளைக்கையில தெரியல. தண்ணி விட்டாங்க. தண்ணி விட்டனா? பசலையும் போட்டாங்க. பசலையும் போட்டனா? தண்ணியும் விட்டுருக்கிறேன் பசலையும் போட்டுருக்கிறேன் முளைக்கல. இது பேசி அடிக்கி இருக்கும். ஐயோ வேறு அழுகை இல்லை நிலத்துறை. என்ன உங்களுக்கு தெரிந்த கருத்தை? ஒவ்வொரு நாளும் காலமே பிடிங்கி பார்க்கறானே இல்லை. நான் 100 அப்படி கண்டு கொண்ட உங்களை தந்தை என்ன சொல்ல வரைஞ்ச கருத்தை. அது சரி அன்றைக்கு நான் கூப்பிட அவசரமா போனீங்க. என்ன விஷயம்? நிலத்துறை இந்த தமிழ் கடைக்காரர் இருக்கிறாங்களே இல்லை. எனக்கு 4 ரூபா 99 ஒரு புளி மாம்பழம் பட்டியை இந்த நிலையில கட்டி போட்டாங்களோ. நான் கேள்விப்பட்டிருக்கேன். சீலா கட்டினாது வேட்டி கட்டினாது கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா புளிமாம்பழம் பட்டியை கட்டினாது பாவங்களோட கேள்விப்பட்டிருக்கிறேன். கொண்டு போக இந்த சரசி இருக்கிறா அவ பேசி போட்டா அடிக்க வராது இல்லை. இன்னும் புளிமாம்பழம் பட்டியை கொண்டு போனா நம்ம பூ போட்டு கூட சொல்றீங்க. அது சரி சக்கரத்தை. அன்றைக்கு கேட்டு நான் நீங்கள் ஒரு படத்தின் சீனியை கொண்டு ஃப்ரீசருக்கு வச்சுக்கலாம். என்ன நடந்தது? மரத்தும் சந்தியா நடித்த காதல் படம் நான் பார்த்து கொண்டு போய் ஃப்ரீசருக்கு வச்சனா. ஏன் சக்கரத்தை படத்தை சீனியை கொண்டு ஃப்ரீசருக்கு வச்சீங்க? அடுத்த நாள் ஜில்லென்று காதல் படம் பார்க்கலாம் இல்லை. சக்கரத்தை உங்களோட மூளையை கொண்டு போய் இதெல்லாம் ஃப்ரீசருக்கு வச்சிக்கலண்டா முடிய எடுத்துன்னா இல்லை ஜில்லண்டுக்கு நீங்க. அது சரி சக்கரத்தை. அன்றைக்கு எங்களை வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பல்லு போடுறவளா ஒரு படித்தனியல் நல்ல மனுஷன் பெரிய மனுஷன் ரெண்டு சொல்லி உங்களை கூப்பிட்டாரு. அங்க போய் இந்த பிரச்சனை வாங்கிங்களா? என்ன நடந்த சக்கரத்தை? அந்த பல்லு குளக்கட்டை விழாவுக்கு போனா அந்த பல்லு குளக்கட்டைக்கு பக்கத்துல புத்தகம் நகை பணம் எல்லாம் வைக்கவே. ஏன் வைக்கவே தெரியுமே? அங்க சொல்லுங்க பாப்போம். அந்த புள்ள அந்த பணத்தை எடுத்துதா நல்ல பெரிய பணக்காரனா வருவாங்க. சரி அந்த நகையை எடுத்துனா நல்லா நகை சேர்ப்பாங்க. நல்லா பேனிய பென்சில் எடுத்துதா படிப்பான்னு அர்த்தம். அதுக்கு அதனால வைக்கிறாரு. நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு கொண்டு கன்னடா கேட்ட மாதிரி ஒரு துவக்கு ஒரு கத்தி ஒரு பாஸ்கெட் பால் ஒரு பேஸ்பால் மட்டை ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி கொண்டு அது அவைக்கு பிடிக்க இல்லை. என்ன இப்படியா கழுத்துல பிடிச்சு கொண்டே மொழியில விட்டு வைக்கிறேன்.
பின்ன உங்களை செய்த உங்களை சொன்னா சக்கரத்தை உங்களை கழுத்துல வச்சு விடாம பொடிச்சு கடிச்சு போடும் பண்ணிட்டு நான் பரவாயில்ல. அது சரி சக்கரத்தை வகுப்புல 7-8 தரமா 7-8 வருஷமா படிச்சு கொண்டு வந்துக்கலாம். என்ன சக்கரத்தை புரியுது? அது என்ன உயிரை கற்றுக் கொடுத்து உயிரை கொடுத்து கற்பிக்கிற வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்காம பாஸ் பண்ணி கொண்டு போறீங்களே, அது எனக்கு பிடிக்கல. தினத்துற நான் அனைத்து மரியாதை கொடுக்கறதுக்காக தான் 7 வருஷமா இருந்து நான் அந்த வகுப்புல சக்கரத்தை படிக்காம இருந்ததுக்கு நல்ல ஒரு சாட்டி சொல்றேன். நான் வாத்தியாருக்கு மரியாதை கொடுத்தேன். எனக்கு சக்கரத்தை இப்ப வேற வேற கண் பார்வையும் கொஞ்சம் மங்கி கொண்டு போகிறத என்ன செய்யலாம்? அண்ணா மீன் சாப்பிடும் போது மீன் சாப்பிடாட்டி மீன் சாப்பிட்டா கண்ணுக்குறாங்க, மீன் சாப்பிடாட்டி மீனுக்குறாங்க சக்கரத்தை. அது சரி சக்கரத்தை. நீங்க அந்த வைத்தியம் எல்லாம் சொல்றத பார்த்தா நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கோம் போல சக்கரத்தை. நான் என்னதுறேன் டாக்டருக்கு MBBS டாக்டரா வர வேண்டியனா வெயிட் பண்ணிட்டேன். அப்ப MBBS வெயிட் பண்ணிட்டீங்க? இல்ல இந்த காரியமே வெயிட் இல்ல காரியத்துல வெயிட் டாக்டரா வர போறீங்க சக்கரத்தை. இப்ப நீங்க என்ன காட்டு சக்கரத்தை? ஏனென்றால் பார்த்து கொண்டு நிற்கிறோம். கவைய மாசம் நேரம் போகுதாண்டு வேலையை விட்டு வைக்கணும்னு சொல்லுங்க. நேரம் என்ன சக்கரத்தை? சரி சக்கரதாருக்கு நேரம் பார்க்க தெரியாது. பெரிய கம்பி எதுல சின்ன கம்பி எதுல நிற்கணும்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? ரெண்டு கம்பியும் மணிக்கூட்டுக்குள்ளே நிற்குது. மணிக்கூட்டுக்குள்ளே நிற்குது. அது சரி சக்கரத்தை. அப்போது பக்கம் பார்க்கணும். கையோட மாட்டியோட அப்போது சுத்தி சுத்தி வச்சுக்கணும். இங்க இருக்க தாருங்க சக்கரத்தை. எல்லாம் எனக்கு சொல்றேன். நீங்க சின்ன வகுப்புல படிக்க ரிப்போர்ட் கார்டு ஞாபகமா வச்சிருக்கிறேன். சக்கரத்தை பள்ளிக்கூடம் போயிருக்கீங்க? இப்படிதான் தினதுரை டொரண்டோவில கணபதி ரவீந்திரன் சக்கரத்தை பள்ளிக்கூடத்துக்கே போகலேட்டு இங்க முன்றியால ஏமா சொல்லி பவுண்டு கொடுத்துறேன். இவன் பள்ளிக்கூடத்துக்கு போடுறா மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தை ஒழுங்கே இல்லையேட்டு அவைக்கு காட்டுதான் இந்த ரிப்போர்ட் கார்டு சொல்லுங்க. இன்னைக்கு வந்திருக்க நானும் பார்ப்போம். சக்கரத்தை கணக்குக்கு 10 எடுத்துருக்கீங்க, ஆங்கிலத்துக்கு 5 எடுத்துருக்கீங்க. ஒரு பெரிய தமிழ் பட்டாள நீங்க தமிழுக்கு மாத்திரம் 30 எடுத்துருக்கீங்க. சமயத்துக்கு 20 எடுத்துருக்கீங்க. அது என்ன சக்கரத்தை? இதுல 98 எடுத்துருக்கீங்க. என்ன பாடம் சக்கரத்தை? ஐயோ இது பாடம் இல்லை நிலதுரை, எல்லாத்தையும் டோட்டல். அது சரி சக்கரத்தை. நீங்க படிக்க உங்களோட தமிழ் வாத்தியாரோட நடுவில் சண்டை அப்படி சொல்றது நினைக்கிறேன். என்ன நடந்த தமிழ் வாத்தியாரோட என்ன பிரச்சனை? அந்த கணக்கு படிப்பிச்சாங்க. நானும் 2 6 நானும் 2 6 நானும் 2 6 அடுத்த நாள் வந்து விளையா 3 3 6 3 3 6 படிப்பிக்கிறேன். நான் பேசி போட்டு பள்ளத்தை விட்டு படிக்கிற போட்டேன். நல்ல விஷயமா தான் அது கிளிமைனா படிச்சு விளையாடல, கிளித்தட்டன்னு சொல்லி அதுக்கு தேசிய விளையாடு. இந்த மாதிரி அவையில் நின்று கொண்டு செஸ் விளையாடினோம். அதைத்தான் நாங்கள் உடம்பாடையும் மூளையாடையும் விவேகமாகவும் வீரத்துடன் செய்கிற விளையாட்டு தான் கிளித்தட்டு. சரியோ நீங்களும் சக்கரத்தை செய்கிற போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களை அது சரி சக்கரத்தை பிரெஞ்சு கிளாஸுக்கு பேக்கிங் ஆகி கொண்டு ஒரு நானும் பிரெஞ்சு படிக்க போறேன்னு போடுவீங்க. அது படிச்சுட்டீங்க. நான் பிரெஞ்சு படிக்க இல்லை, எனக்கு படிப்பிக்க பிரெஞ்சு டீச்சர் அவன் எல்லாம் தமிழ் பேசி பழகி கொண்டு போட்டாங்க. நீங்க நிறைய தமிழ் பற்றாளர் ஒரு பிரெஞ்சு டீச்சருக்கு தமிழ் படிப்பிச்சு போட்டீங்க. அது சரி சக்கரத்தை. நீங்கள் இலங்கையில இருந்து விளையாட்டு விமானத்திலேயே பிரச்சனை பண்ணினீங்களா? என்ன நடந்தது உங்களுக்கு? வெத்தில போட்டேன். வெத்தில போட்டீங்க? அந்த ஹோஸ்டஸை கேட்டு நான் எங்க துப்புறதுண்டு அவன் சொன்னவன் அதுல ஒரு சிவத்தை பட்டி இருக்கு, அதை அமுத்துங்கோ வேணும் அதுக்கு துப்புங்கோ உண்டு. நான் சிவத்தை பட்டினே அமர்த்தினேன், ஆவண்டது அதுக்கு காராப்பிக்கு துப்பினேன். பட்டா 2 அடி விழுந்தது ஜனத்துல சொந்த இல்லை. பட்டு நீங்க அமர்த்தினீங்க? ஐயோ நான்